ஸோ இந்த பொங்கல் பண்டிகைக்கு மக்களை என்டர்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் சேஞ்சர், வணங்கான் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த படங்களுடைய ரிவ்யூலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய படம் மதகஜ ராஜா. கிட்டத்தட்ட படம் எடுத்து முடிச்சு ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து அதுக்கான ரிலீஸ் டைம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதும் சோஷியல் மீடியாவில் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. இதெல்லாம் நாங்களே எதிர்பார்க்கலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய டைரக்டர் சுந்தர் சி வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் வின்டேஜ், விஷால், சந்தானம், சுந்தர் சி கூட்டணி இந்த படத்தில் எந்த அளவுக்கு கிளிக் ஆயிருக்கு, படம் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம். ஸோ கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான் மதகஜ ராஜா. அதாவது நம்ம ஹீரோ விஷால் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அங்கே வந்து தன்னுடைய ஸ்கூல் டேஸ் நண்பர்களான சந்தானம், நிதின் சத்யா, அதுக்கப்புறம் சடகோபன் ரமேஷ், ஸோ இவங்களையெல்லாம் வந்து மீட் பண்ணுறாரு. ரொம்பவே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து அவங்களாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதுனால. ஸோ அப்போ வந்து சந்தானத்துக்கு அவரோட ஒய்ஃபோட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத விஷால் தெரிஞ்சுக்கிறாரு. இதில் தலையிட்டு இவரே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ் இவங்க 2 பேருமே அரசியல் பணபலம் கொண்ட வில்லன் சோனு சூட்டால வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து விஷால் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக விஷால் வந்து சென்னை கிளம்பி போறாரு. ஸோ ஒரு சாதாரண கேபிள் டிவி ஆப்ரேட்டர் எப்படி அந்த தொழிலதிபர் சோனு சூட்டை வந்து எதிர்த்தாரு, பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணாரா, இதுக்கிடையில அஞ்சலி அண்ட் வரலட்சுமி இவங்களுடைய லவ் ட்ராக் விஷால் கூட என்னாச்சு, இந்த மாதிரி விடை தெரியாத பல கேள்விகளுக்கான விடை தான் மதகஜ ராஜா. சுந்தர் சி படங்கள் அப்படின்னாலே சாதாரண ஒன்லைன், சிரிக்க வைக்கிற காமெடி, 2 ஹிட் சாங்ஸ், ஹீரோயின்ஸோட ஓவர் கிளாமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து எப்பயுமே இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படிங்கிறதுனால இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து சுந்தர் சி படம் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து காட்டுது. எதுவுமே மிஸ் ஆகலை. குறிப்பாக வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது சந்தானத்தோட காமெடியோட தான் வந்து படம் அங்கேருந்து இன்ட்ரோல் வரைக்குமே பிக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ சந்தானத்தை ஒரு காமெடியனாக எந்த அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பார்க்கும்போது தெரியுது. குறிப்பாக சந்தானத்துக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, லுலு சுவாமிநாதன், மொட்டை ராஜேந்திரன், ஸோ இவங்களோட கூட்டணியுமே வந்து இந்த படத்தில் நல்லாவே கிளிக் ஆக செய்யுது. தியேட்டரில் நிறைய பேர் வந்து அவங்களோட காமெடிக்கெலாம் வந்து சிரிச்சதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு லவ் வருது. அது ஏன் லவ் வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியாது, பார்க்குற நமக்குமே தெரியாது. அதே மாதிரி வந்து டைனோசர் காலத்திலேயே வழக்கொழிஞ்சு போன ஹீரோவோட இன்ட்ரோ காட்சி, அதுக்கப்புறம் சில பல இரட்டை அர்த்த வசனங்கள், சண்டை, தேவையில்லாத பாடல்கள், ஸோ இந்த எல்லா கிரிஞ்சான விஷயத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க நம்ம பொறுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது சந்தானம் அண்ட் கோவோட காமெடி அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இருந்தாலுமே சந்தானம் அவருடைய அந்த மாமியார் கேரக்டரை வச்சு பண்ணக்கூடிய காமெடியெல்லாம் சில இடத்துல வந்து கொஞ்சம் டூ மச் அப்படின்னு தான் வந்து ஃபீல் ஆச்சு. படத்தில் வரலட்சுமி, அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹீரோயின்ஸ், இவங்க 2 பேருமே கிளாமருக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து சில இடத்துலலாம் வந்து ரொம்ப டூ மச்சாக போகிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களோட கிளாமர் அண்டு இவங்களுக்காக எழுதப்பட்ட காட்சிகள் அப்படிங்கிறது வந்து முகம் சுழிக்க வைக்கும்படியாக இருக்குது. ஸோ படத்தில் இந்த கிளாமர் அண்டு லாஜிக் இல்லாத விஷால் கூட ஒரு லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லி இதை தாண்டி அவங்க 2 பேத்துக்குமே படத்தில் பெருசாக வேலை கிடையாது. இவங்களை தவிர மணிவண்ணன், மனோபாலா, சிட்டி பாபு அப்படின்னு சொல்லிட்டு காலஞ்சென்ற நடிகர்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் வந்து திரும்ப நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்டாக இருக்குது. இவங்களுடைய கேரக்டர்ஸுமே வந்து நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. அதுவும் வந்து குறிப்பாக மனோபாலா வந்து அரசியல்வாதி நல்லமுத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வந்து இவரோட காமெடியெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவரை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் வந்து மை டியர் லவ்வர், அதுக்கப்புறம் ரயில் சாங் ஒன்று வரும். ஸோ இதெல்லாமே வந்து பக்காவான தியேட்டர் மெட்டீரியல். ஸோ படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்குமே எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாமல் என் இஷ்டத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் எடுப்பேன், நீங்கள் வந்து ஜாலியாக பார்க்கலாம் அப்படிங்கிற வழக்கமான சுந்தர் சி படம் தான் இது. ஸோ இந்த படத்தை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்டர்ஸுடைய நடிப்பு, சந்தானம் அண்ட் கோவுடைய காமெடி. ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் இப்போ வந்து ஒரு பழைய படம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்காத டெக்னிக்கல் வைஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் விஜய் ஆண்டனியுடைய மியூசிக். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து மதகஜ ராஜாவை ஹிட் லிஸ்ட்டில் வந்து சேர்த்து
இருக்குது. மற்றபடி வந்து பொங்கல் லீவ் அப்படின்னா வந்து நான் வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து டிவியில் வந்து படம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் டிவியில் பார்க்க வேணா நாங்கள் தியேட்டர்லேயே போட்டு காட்டுறோம் அப்படின்னு வந்திருக்கிற படம் தான் வந்து மதகஜ ராஜா. ஸோ ரீசெண்ட் டேஸ்லலாம் வந்து படத்தில் ஓவர் வைலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது குழந்தைகளுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நான் ஏன் குழந்தைங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, டூ மச் ஆஃப் கிளாமர் அண்ட் சில இரட்டை அர்த்த வசனங்களுக்காக இந்த படம் குழந்தைகளுக்கானது கிடையாது. மற்றபடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்புக்கு கேரண்டி. ஸோ படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.